அவர்கள் உங்களான புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டம் ஒரு எழுத்துமிக்க மாவட்டமாக இருந்தது. மாநில உயர்மட்ட கூட்டத்திற்கு உயர்மட்ட கூட்டம் வாழ்வுரை வழங்கியிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் குமார் அவர்களை, மாநில பொருளாளர் அருமையான தியாகராஜன் அவர்களையும் மற்றும் இந்த மாவட்ட நம்மளுடைய ஒற்றுமைதான் என்றைக்குமே வென்று காட்ட வேண்டும் என்று தெரிந்து அமைப்பு ஒரு மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், அவர் என்ன செய்ய பழைய பெண்கள் தரணும் ஏதோ கமிட்டி போட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னவர் போயிடுவார் என்ற எண்ணம் இருக்கிறது. அவர் பழைய பெண்களை கொடுத்தே செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கக்கூடிய அனைத்து இயற்கை நடவடிக்கைகள் பங்கேற்கணும். இந்த அமைப்பு உங்க அமைப்பு வழி சேர்க்கணும். உங்க அமைப்பு எந்த அமைப்புகளோடு இணைந்து கடந்து வந்ததோ அதோடு இணைந்து கலந்தாட்டம். அவ்வாறு கடந்தோடும் பட்சத்தில் நமக்கான உரிமைகள் சலுகைகளும் உறுதிப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் இன்று தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் இயற்கையில் மரணமடைந்தாலோ விபத்தில் மரணமடைந்தாலோ வங்கிகளின் மூலம் காப்பீட்டுத் தொகை வழங்க எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அதேபோல் கிராம நிர்வாகிகளின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக நாங்கள் வைத்துள்ளோம். இந்த கோரிக்கையை அரசாங்கம் கனிவோடு பரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். பட்டப்படிப்பாக கிராம நிர்வாகம் கல்வி தகுதி என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அரசிற்கு தெரிவித்துள்ளோம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நம்புகிறோம். காலிப்பணி கிராம நிர்வாக நிலையில் காலிப்பணி இடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம்.